தமிழக அரசியல்ல கொடிகட்டி பறந்து வந்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரும், பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையும், விளவங்கோடு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணையும் பாரதிய ஜனதா கட்சியால இந்த முறை ஓரங்கட்டி இருப்பது அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல்ல சினிமா நட்சத்திரமாக மட்டும் இல்ல, சமத்துவ மக்கள் கட்சி தலைவராகவும் கொடிகட்டி பறந்து வந்தவர் தான் சரத்குமார். தென் மாவட்டங்கள்ல தனக்கென தனி செல்வாக்கும் பெற்றவரும் கூட. அதிமுக, திமுக என கூட்டணிகள் வைத்து வெற்றிகளையும் கண்டவர். ஒரு காலகட்டத்துல நிதி நெருக்கடியால பாரதிய ஜனதா கட்சியுடன் தனது சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பதாக அறிவித்து அரசியல்ல இருந்து ஒதுங்கி கொண்டாரு. இதேபோல் விளவங்கோடு தொகுதியில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி, இவரும் அந்த தொகுதியில தனக்கென தனிப்பட்ட செல்வாக்கையும் வளர்த்து கொண்டாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியில தனக்கு மகளிர் அணி தலைவி பதவி தரலைன்னு குற்றம் சாட்டிய நிலையில பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சாங்க. இவர்கள் இருவருமே பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த பிறகு அகில இந்திய அளவுல மிகப்பெரிய பொறுப்புகளும் தரப்பட்டிருந்துச்சு. இப்ப தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல சரத்குமாரும் விஜயதாரணையும் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு. இதற்கிடையே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தென்காசி தொகுதியில போட்டியிடுவதற்கு சரத்குமார் விருப்பமும் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா பாஜக மேலிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்பு கொண்டு பேசிய போது, தென்காசி தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டுத்தர முடியாது, இந்த முறை அந்த தொகுதியில அதிமுக போட்டியிடுன்னு தகவல் தெரிய வந்துச்சு. பதிலுக்கு திருச்செந்தூர் தொகுதியில வேண்டும்னா சரத்குமார் போட்டியிடலான்னு கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த மட்டும் திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கு மிகப்பெரிய செல்வாக்குடன் திகழ்ந்துட்டு தான் இருக்காரு. தற்போது திமுக தரப்புல அவருக்கு தான் மீண்டும் தொகுதி ஒதுக்கி தரப்படணும் தெரியுது. எனவே அனிதா ராதாகிருஷ்ணன் உடன் போட்டி போட சரத்குமார் விரும்பாமையே இருக்காரு. அந்த வகையில தான் சரத்குமார் இல்லனா நானோ எனது மனைவியாக ராதிகா சரத்குமாரோ இந்த தேர்தல்ல போட்டியிடவில்லைன்னு இறுதி முடிவை எடுத்து பாஜக மேலிடத்திற்கு தகவல் தெரிவித்து விட்டாரு சரத்குமார் அவர்கள். இதனை தொடர்ந்துதான் தென் மாவட்டங்கள்ல சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் தேர்தல் பிரச்சாரங்களை மட்டும் மேற்கொண்டபடியாகவும் அதற்கு தேவையான நிதி உதவிகளை செய்வதாகவும் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் உறுதியளிச்சிருக்கு. இதற்கு சரத்குமாரும் சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இதனிடையே விஜயதாரணையை பொறுத்த வரையில மீண்டும் விளவங்கோடு தொகுதியில போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. விளவங்கோடு தொகுதியில போட்டியிட்டா மீண்டும் வெற்றி பெற முடியும் என்பது அவரது நம்பிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனா விஜயதாரணையை முன்னிலைப்படுத்தி அவருக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள முடியாதுன்னு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள்ல ஒருவரான பொன் ராதாகிருஷ்ணன் மறுப்பும் தெரிவிச்சதா சொல்லப்படுது. இதன் காரணமா விளவங்கோடு தொகுதியில விஜயதாரணி போட்டியிட மாட்டார்னு தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. அதே சமயம் விஜயதாரணியை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் வகையில தென் மாவட்டங்கள்ல அவருக்கு தேவையான நிதி உதவிகளை செஞ்சு பிரச்சார பணிகளை மேற்கொள்ளும்படி தகவல் சொன்னதாகவும் தெரிய வந்திருக்கு. இதனிடையே தமிழக அரசியல் வரலாற்றுல வெற்றி கொடி கட்டி பறந்த பாரதிய ஜனதா கட்சியின் உச்ச நிலைமைக்கு சென்ற அண்ணாமலையும் இப்ப ஓரம் கட்டப்பட்டு இருப்பது அவர்கள் தொண்டர்கள் மத்தியில மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை மீண்டும் கோவை தொகுதியில போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருக்கு தேர்தல் பொறுப்பாளர் என்ற பணி மட்டுமே தரப்பட்டிருக்கு. அவருக்கும் கோவை தொகுதியில மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்பு குறைவு என்ற உளவுத்துறை தகவல் டெல்லி பாஜக மேலிடத்திற்கு சென்றிருக்கு. கோவை மண்டலத்துல பெரும்பாலான தொகுதிகள்ல திமுக வெற்றி பெறும் என்ற உளவுத்துறை தகவல் மூலம் அண்ணாமலை தேர்தல் களத்துல நிறுத்தினால் மீண்டும் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும்னு பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் கருதுது. இது தவிர தேர்தல்ல வெற்றி பெற்றால் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில தனக்கு பேரும் புகழும் தேடிக்கொள்வார்னு குற்றச்சாட்டு நிலவிட்டு இருக்கு. இதன் காரணமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலை போட்டியிடுவதற்கு பாஜக தரப்புல தொகுதி எதுவும் ஒதுக்கி தரப்படாத சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. எனவே அண்ணாமலையையும் தேர்தல் பொறுப்பாளர் பணி கொடுத்து பிரச்சாரம் மட்டும் செய்வதற்கு பாஜக அனுமதி அளிச்சிருக்காங்க. இது தொடர்பா அண்ணாமலையிடம் டெல்லி பாஜக மேலிடம் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கு.
அண்ணாமலை அளவுக்கு மீறி சொத்துக்கள் சேர்த்த வகையில சில பிரச்சனைகள் இருப்பதாகவும், எனவே அதை சுமூகமாக முடித்து தருவதாகவும் டெல்லி மேலிடம் அண்ணாமலையிட உறுதியளிச்சிருக்காங்க. இதன் பேர்ல தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலை தேர்தல் பிரச்சார பீரங்கியாக மட்டும் இருப்பார், அவர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டார்னு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில அண்ணாமலைக்கு தனிப்பட்ட கூட்டம் இருக்கு. தற்பொழுது இந்த தகவலால அவர்கள் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.